Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டாடா ஐபிஎலோட குவாலிஃபயர் 2 குவாலிஃபயர் 2 மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடியே குவாலிஃபயர் 1ல ஆர்சிபி வின் பண்ணி ஃபைனல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எலிமினேட்டர் மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸை வந்து தோக்கடிச்சிட்டு குவாலிஃபயர் 2க்கு தகுதி பெற்று மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. குவாலிஃபயர் 1ல லாஸ் ஆன டீமான பஞ்சாப்பும் மும்பையும் இப்ப மோத போறாங்க. இதுல வின் பண்ற டீம் இரண்டாவது அணியாக ஃபைனலுக்கு போகும். ஃபைனல்ல வந்து யார் வின் பண்ண போறாங்கிறது 3ஆம் தேதி நமக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு வேர்ல்டு லெவல்ல சொல்றேன் சார், நேஷனல் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல ஒரு ஆஸ்திரேலியன் டீம் எந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்து ஒரு செமிஃபைனல் வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு குவாலிஃபயர்ல உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே சென்னையா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும் அவங்களுக்கு கப்பு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் அதிகங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் உள்ள இருக்கிறது சில பேருக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். என்னோட விஷயம் எப்பவுமே எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கப்பே இது வரைக்கும் அடிக்காத அணி 2 அணி இருக்குங்க. பஞ்சாப்பும் ஆர்சிபியும் தான் இப்ப மேல இருக்காங்க குவாலிஃபயர்ஸ்ல. அவங்கள யாராவது வின் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க யார் வின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த முக்கியமான மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன், இப்படி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் இந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல நாட் ஓன்லி கிராண்ட் லீக்ஸ், ஸ்மால் லீக்ஸ், கிராண்ட் லீக்ஸுமே இருக்குங்க. கிராண்ட் லீக்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 9.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கிவ்அவே 20,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி இந்த ஃப்ரீ 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும் போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி. தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஆப்ல என்ன அப்படின்னா, 100% TDS and GST வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து வித்ட்ராவலும் நீங்க எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 1 ஜூன் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட். இந்த சீசன் ஃபுல்லாவே பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்குங்க. ஆவரேஜான ஸ்கோரே ஒரு 200, 210 சம்திங் அந்த அளவுக்கு வருது. ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே ஒரு 210க்கு மேல போகுது. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்க்கு ஒரு பிளாட் ட்ராக்கா வந்து இருக்கு. ஆனா அந்த அகமதாபாத் பிச்சோட இன்னொரு ரூபம் இருக்கிறது. முதல் 4 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலான ஓவருங்க. இந்த வினோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்விங்கும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆகும். இந்த முதல் 4 ஓவர்ல 2 விக்கெட் ஏறா விழுந்துச்சுன்னா ஒரு 180 ரன்ஸுக்குள்ள கூட கட்டுப்படுத்த சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த முதல் 4 ஓவரை கொஞ்சம் பார்த்து ஓப்பனர்ஸ் ஆடிட்டாங்கன்னா 200, 220, 230 ரன்ஸ் கூட போகும். அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு பிளாட் ட்ராக் பேட்டிங் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். முதல் 4 ஓவர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்படியே ஸ்கோர் வந்து ஹோல்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சமா டேர்ன் இருக்குங்க. பெருசா டேர்ன் மற்ற வேணும் மாதிரிலாம் பெருசா டேர்ன் இருக்காது. ஸ்லைட்டி டேர்ன் தான். அதுவும் கொஞ்சம் யூசுடி பிச் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். பட் யூசுடி பிச் ஆறப்போ நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிடும். அந்த டைம் எல்லாம் டியூ ஃபேக்டர் இருக்கும். பாலை கிரிப் பண்ணியும் பவுல் பண்ண முடியாது. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வேல்யூ வந்து இங்க கம்மி தான். பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த முதல் 4 ஓவர் தான் ரொம்ப குரூஷியல். அதுல விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா சேஸ் பண்ற டீம் வின் பண்ண கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா
ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல கடைசி 5 T20ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 222ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. அவ்வளவு ரன்ஸ் போகுது. அதே மாதிரி 63 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 42 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட்ல நம்ம கடைசியா நடந்த 5 இந்த வெனுல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல சிஎஸ்கே 230 ரன் அடிச்சிருக்காங்க 5 விக்கெட்டுக்கு. தென் ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 147 ரன்னுக்கு சுருண்டிருக்காங்க. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி 235 ரன் அடிச்சிருக்காங்க. ஜிடியும் 202 ரன் அடிச்சிருக்காங்க. தென் அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸ் 224 ரன் அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 186 ரன். அதே மாதிரி டிசி வந்து பாத்தீங்கன்னா 203 ரன், ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 204 ரன் அடிச்சு சேஸ் பண்றாங்க. ஜிடி அதே மாதிரி 217 ரன் அடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் வந்து 159க்கு சுருண்டிருக்காங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ல 4 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா 200+ ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணல வெறும் கம்மி ரன் 203 ரன் அப்படிங்கிறது தான் கம்மியான ரன்னாவே இருந்திருக்கு. அதை தான் சேஸ் பண்ணியிருக்காங்க ஜிடி. அதர்வைஸ் மீதி வந்து 210 ரன்னுக்கு மேலதான் போயிருக்கு. அது எல்லாமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜஸ் பாக்குறப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு இங்க அதிகமாவே இருந்திருக்கு. ஹெட் அவுட் ரெக்கார்ட் ஒரு 9 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க கடைசி 5 வருஷத்துல. அதுல பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் தாங்க. யாருமே அப்பர் ரெண்டுங்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டை ஆர் டிராவில் வந்து முடிஞ்சிருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஜானி பேஸ்டோ 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அசலங்கா வந்து மேபி இங்க வர சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸ் தான் அவங்க பார்க்க போறாங்க. என்னன்னா தீபக் சகர் ஃபிட் ஆயிட்டார் அப்படின்னா அவர் டைரக்டா உள்ள வந்துருவாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு கிடைச்சதுனால கிளீசன் வந்து வெளியே கிளீசனுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன ஒரு நிகழ் இருந்தது. நீங்க மேட்சை போய் தெரிஞ்சிடும். கடைசி 3 பால் கூட போடல அவரு. சோ அதனால வந்து தீபக் சகர் ஃபிட் ஆயிட்டு அவரு உள்ள வந்துருவாரு. எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனா கிளீசனுக்கு பதிலா அசலங்கா உள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. மேபி அவர் இல்ல, கிளீசன் தான் இருக்க போறாரு, தீபக் சகர் வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவா அவர் அன்கித் பாவா சம்திங் அவர் தான் வந்து டைரக்டா இருக்க போறாரு. அந்த இடத்துல வந்து கிளீசனே வந்து ஆடுவாங்க. இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். கிளீசன் வெளியே போனார்னா தீபக் சகர் உள்ள வருவாரு, அந்த அன்கித் பாவா வெளியே போயிட்டு அசலங்கா வருவார். இதுதான் அவங்களுக்கான காம்பினேஷன். லாஸ்ட் டீம் அப்படியே அதே இதோட தான் வரப்போறாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் கிங்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் டோட்டலா பேட்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் தான், பியூர் பேட்டிங் ட்ராக் தான். இதுல கொஞ்சம் டீசெண்டா ஆடிடுவாங்க. யஸ்வந்த் சகல் ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அவரு உள்ள வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜயகுமார் வைசாக் ஆர் அஸ்மத்துல்லா ஓமர்ஸா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பியூர் பவுலரை உள்ள வச்சுக்கணும். விஜயகுமார் வைசாக்கை வச்சுக்கிட்டு அஸ்மத்துல்லா ஓமர்ஸா வேணா எடுத்துட்டு யஸ்வந்த் சகலை கொண்டு வந்தாலும் இந்த டீம் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும். பிரப்சம் சிங் அண்ட் பிரியான் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், நெகில் வேத்ரே, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், சசாந்த் சிங், அஸ்மத்துல்லா ஓமர்ஸா ஆர் யஸ்வந்த் சகல், கேல் ஜெமிசன், அசதீப் சிங், ஹர்பிரீத் பார் அண்ட் விஜயகுமார் வைசாக். ஸோ இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் யார் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோவில் தெளிவாக சொன்னோம் ரோஹித் சர்மாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மேட்சுக்கான ஒரு ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரோஹித் சர்மா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேட்டிங் செகண்ட் தான் இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ கண்டிப்பா வந்து அசதீப் சிங் கிட்ட இருந்து ஒரு பேட்டில் வந்து அவருக்கு இருக்க போகுது. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டு அவர் கஷ்டப்படுறார். லாஸ்ட் மேட்ச் கூட நான் ப்ரிவியூல தெளிவா சொன்னேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க, பேட்டிங் செகண்ட்னா மஸ்டா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே 80 ரன்ஸ்க்கு மேல அடிச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி நீங்க மேட்சை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் 2 வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாங்க. வெறும் 8 ரன்ல ஒரு படியும் 13 ரன்ல ஒரு படியும் சம்திங் நினைக்கிறேன். 2 கேட்சுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. நல்ல கையிலே விழுந்த கேட்ச் 2 கேட்சுமே வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட அது யூஸ்ஃபுல் தான், அது ஒருத்தவங்களுக்கு லக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுவே செகண்ட் பேட்டிங்னா அவருக்கு வாய்ப்பே மோஸ்ட்லி கொடுக்க மாட்டார். அவர் அந்த 35 ரன்னோ 40 ரன்னோ ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவார். இப்பவும் அதே தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இயர்லியாவே த்ரெட் வந்து அசதீப் சிங் கிட்ட இருக்கும். நாட் ஒன்லி அசதீப் சிங், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கெயில் ஜெமிசன், நான் லாஸ்ட் மேட்ச் விராட் கோலிக்கு நான் சொன்னேன் கெயில் ஜெமிசன் இருந்து பேட்டில் இருக்கும்னு, இப்பவும் அதுதான் சொல்றேன். கெயில் ஜெமிசன் இருந்தும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்கும். ஏன்னா
கேல் ஜெமிசனை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ சீக்கிரம் பாடி அட்டாக்கும் இந்த ஸ்டிக் டு ஸ்டிக் பாலுக்கும் வர மாட்டார். அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பாலுக்கு வந்து நிறைய கொண்டு வருவார். அதுல கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும். அது அந்த மாதிரி கட்டு ஆட போய் நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. நம்ம ரோஹித் சர்மாவை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் சைடு பால் எல்லாமே பயங்கரமா கட்டு ஆட பார்ப்பாரு. அந்த மாதிரி கட்டு ஆடுறப்ப நிறைய வந்து ஸ்லிப்லயோ கீப்பர் கேட்சும் நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. மேபி அந்த வகையில ஒரு பேட்டில் கூட அவருக்கு இருக்கலாம். எனிவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்சியலாவே ஒரு த்ரெட் வந்து அவருக்கு இருக்க போகுது. அது இல்லாம அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால அவருக்கு அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்காது. அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். இதுவே பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பா வந்து கேம் சேஞ்சரா இருப்பாரு. குயிக் ஃபயரா வந்து 25 ரன் 30 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டு போனாலும் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 50-50 ஆப்ஷனும், பேட்டிங் செகண்ட்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துக்கலாம். ஜானி பேஸ்டோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜுங்க. விக்கெட் கீப்பர் மூலியமா கண்டிப்பா வந்து 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிரும். லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே சேம் டைலாக் தான் இப்பவும் சொல்றேன். அவருக்கு வந்து அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் அந்த மாதிரியான ஒரு பிளேயரே அவர் கிடையாது. வெறும் 17 to 18 பால் நின்னுட்டாவே அவரோட ஸ்கோர் 40 ரன் இருக்கும். சேம் லாஸ்ட் மேட்ச் நான் சொன்ன அதே சேம் டைலாக் தான் இப்பவும் சொல்றேன். அதுதான் அவருக்கான ஒரு வேல்யூ. அதுவே பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பா நீங்க அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜோட வந்து அந்த பாயிண்ட்ஸோட வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சம் ரன்ஸ் அடிக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஜானி பேஸ்டோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 20 ரன் அடிச்சுட்டாவே போதுமானது ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் செகண்ட் டவுன் தான் வந்தாரு. சூரியகுமார் அது 1 டவுன் வந்தாரு. ஆனால் அது என்ன காரணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரோஹித் சர்மா ஜானி பேஸ்டோ 2 பேருமே நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் அவங்க ஆடினதுனால அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மா ஆட வைக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி சூரியகுமார் அதை ஆட வச்சாங்க. ஆனா இந்த மேட்ச் ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படிங்கிறப்போ திலக் வர்மா தான் 1 டவுன் வருவாரு. திலக் வர்மா உங்க டீமோட ஒரு டிஃபரன்சியல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாரு. அவர் 1 டவுன்ல பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்சுமே வந்து ஒரு 25 ரன் அடிச்சாரு. அவர் வரக்கூடிய டவுன் அந்த கீழே வந்துமே கூட அவர் அவ்வளவு ரன் அடிச்சாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுவும். திலக் வர்மா வந்து உங்க டீமோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டாவே வந்து இருப்பாரு. சூரியகுமார் யாதவ் இவருக்கு பேட்டில் வைஸ் பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹர்ப்ரிட் பார்ட் மேபி ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கலாங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றதுதான், அவர் ஒருத்தர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதுலதான் அவரும் வீக்காவும் இருப்பாரு. ஒருத்தர் ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல ரொம்ப கான்பிடன்ட் அந்த ஷாட் ஆடுவாங்க. அந்த ஸ்வீப் ஷாட்ல ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. இந்த ஹர்ப்ரிட் பார்ட்டை வந்து பால் ஃபிளைட் பண்ணி ஸ்டிக் டு ஸ்டிக் தூக்கி போடுறாரு. இவரு இந்த ஸ்வீப் ஷாட் ஆட போறப்போ பால் ஒரு பால் பவுன்ஸ் ஆகும், ஒரு பால் கீழே போகும். LBWக்குலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல டாப் எஜ்ஜுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹர்ப்ரிட் பார்ட் வந்து ஒரு சூரியகுமார் யாதவுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கலாம். எனிவே அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்றப்போ மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அசலங்கா, ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேர்த்தோட டவுன் எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல அசலங்காவை ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஆனா டாப் ஆர்டரே ஒரு 4 பேருமே ஒரு 13-14 ஓவர் வரைக்கும் ஆடிடுவாங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல ஹர்திக் பாண்டியா வந்து டாப் ஆர்டருக்கு வந்துருவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்னோ ஒரு 30 ரன்னோ வந்து குயிக்கா வந்து ஆடி ஒரு நல்ல டார்கெட்டை வந்து செட் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீம்ல இருந்து ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ 2 பேர்ல இருந்து எனி ஒன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அதுல கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியவர் பேஸ்டோங்கிறதுனால அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். திலக் வர்மா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல யூஸ் பண்றவங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா கண்ணை முடிட்டு ஒரு 10 டீம்லுமே அவர் ட்ரை பண்ணாம ஒரு 6 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டில் வைஸ் ஹர்ப்ரிட் பார்ட் அவருக்கு இருக்கலாம். அசலங்கா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும். ஏர்லியராக 2 விக்கெட் விழுந்துங்கிற மாதிரினா அவர் ட்ரை பண்ணலாம். நியூட்ரலான டீமா இருந்தா அவர் வேண்டாம். ஹர்திக் பாண்டியா மஸ்ட் ட்ரை பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ பவுலும் வந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ சாண்டர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல மேபி தீபக் சகர் இல்ல, அந்த இடத்துல வந்து கிளீசன் தான் இருக்காரு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே ஆப்ஷன் தான், ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேர்த்துக்கிட்டதுமே 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கரண் சர்மா நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மிச்சல் சாண்டர் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து 1 விக்கெட் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மேபி விக்கெட் இல்லாம கூட போகலாம். ஓவர்ஸை கூட கம்மியா கொடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு. தென் பஞ்சாப்ல வந்து பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான் சாரியா 2 பேருமே வந்து நல்ல ஃபார்ம்ல
வந்தாங்க. லீக் மேட்சஸ் எல்லாமே நல்ல டச், நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப தெளிவா சொன்னேன், டாப் ஆர்டர் டோட்டலா கொலாப்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் பிரப்சிம்ரன் சிங்க்கும் பிரியான்ஸ் ஆரியாவுக்கும் ஒரு பேட்டில் வைஸ் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரியான்ஸ் ஆரியாவுக்கு இன்சியல் ஸ்டேஜஸ்ல டென் பவுல்டு கிட்ட அந்த ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படலாம், அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. அதர்வைஸ் பிளாட் ட்ராக் அப்படிங்கிறதுனால அவரால் கொஞ்சம் டீசென்டான ரன்ஸ் ஆட முடியுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரப்சிம்ரன் சிங்க்கு கண்டிப்பா வந்து ட்ரெண்ட் போல்டு கிட்ட இருந்து ஒரு பேட்டில் இருக்குங்க. ஸோ ட்ரெண்ட் போல்டோட அந்த ஸ்விங்கில் கண்டிப்பா கஷ்டப்பட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா அது இல்லாமல் விக்கெட் கீப்பர்னு அவர் பண்ணல, விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் இல்லை, இம்பாக்ட் வேற தான் அவர் பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைக்காதுங்கிறதுனால அவரோட இது வந்து கொஞ்சம் மைனஸா எனக்கு தெரியுது. ஸோ ட்ரெண்ட் போல்டு கிட்ட இருந்து பிரப்சிம்ரன் சிங்க்கு ஒரு இன்சீலாவே ஒரு த்ரெட் வந்து இருக்கும். பிரியான்ஸ் ஆரியா இந்த மேட்சோட ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்க போறாருங்க. பவர் பிளேவா அழகா இந்த மேட்சை பயன்படுத்த போறாரு. அந்த பேட்டில்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பா யாருக்கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க. ஜஸ்பிரீத் பும்ராவை பவர் பிளேல கொண்டு வந்தாங்கன்னா மேபி ஒரு எல்பிடபிள்யூ முறையில் அவருக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வர போறாங்கன்னா அந்த பவர் பிளேக்குள்ளே ஒரு 30 ரன் சாலிடா அடிச்சுட்டு போயிடுவாரு. அது மட்டும் கிடையாது, பிரியான்ஸ் ஆரியாவுக்கு இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்ணி இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பிரியான்ஸ் ஆரியா இந்த மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேருமே இந்த டீமோட ஒரு பேக் போனா இந்த மேட்ச் இருக்க போறாங்க. குறிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கான பேட்டில் வைஸ் பாக்குறப்போ ஆப்போனன்ட் டீம்ல இருந்து பெருசா யாரும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்க போகுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா இவர்கிட்ட நம்ம மினிமம் 45ல இருந்து ஒரு 65 ரன்ஸ் வரைக்குமே அடிக்க சான்சஸ் இருக்கு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட ஸ்ரேயஸ் ஐயர் இருக்க போறாரு. ஜாஸ் இங்கிலீஷ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு விக்கெட் பிரப்சிம்ரன் சிங்கோட விக்கெட் ஏர்லியாவே விழுது அப்படிங்கிற பட்சத்துல ஜாஸ் இங்கிலீஷ் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா 25 to 30 ரன்ஸ் அடிச்சிருவாரு. பேட்டில் வைஸ் பாக்குறப்ப ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கண்டிப்பா வந்து சாண்டனர் மேபி அவருக்கு ஒரு பேட்டரா இருப்பார், இல்ல கரண் சர்மாட்ட இருந்து ஒரு பேட்டில் இருக்கும். அவர் 6வது ஓவர் 7வது ஓவர்ல அதுக்குள்ள ஒரு 25 to 30 ரன் அடிச்சிருவாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துரும். ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா 45 to 65 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸுமே அவுட் இருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடி கடைசி வரைக்கும் மேட்சுக்குள்ள கொண்டு வந்துட்டுருவாரு. மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி ஸ்ரேயஸருக்கு இந்த மேட்ச் இருக்கு. நெகில் வேதரே ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அட்வான்டேஜ் வேற எதுவும் இல்ல. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6th பவுலிங் ஆப்ஷன் அவரு தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து மினிமம் 1 ஓவர் மேக்சிமம் 2 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்ணுவாரு. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கடைசி 5 ஓவர்ல வந்து ஒரு 20 to 25 ரன் அடிச்சிருவாரு. லாங் ஆஃப் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. தென் 2 ஓவர் அதுல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரை கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து விட்டுரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சசாந்த் சிங் டாப் ஆர்டர்ல லாஸ்ட் மேட்ச் ஏர்லியா 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்ததுனால கொஞ்சம் மேல ப்ரொமோட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் நியூட்ரலான மேட்சா தான் போகும். சசாந்த் சிங் ராஜ்புட் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாருங்க. அதுதான் அவருக்கு ஒரு ஆப்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் போறீங்கன்னா அதுல ஒரு 3 டீம்ல வந்து அவரே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹஸ்மத்துல்லா உமர்சாய் மினிமம் 2 மேக்சிமம் 3, கேஎல் ஜெமின்சன் அவரோட 4 ஓவர், அசதீப் சிங் 4 ஓவர், ஹர்பீட் பார் 4 ஓவர், விஜய்குமார் வைசாக் ஆர் யஸ்வந்தர் சகல் 2 பேத்துல யார் இருந்தாலுமே ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுக்கான ஒரு பவுலிங்கான ஆப்ஷனா இருக்கு. இதுல அசதீப் சிங் அவருக்கு கூட டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மேபி விஜயகுமார் வைசாக் இருந்தா அவரு தாங்க பவுல் பண்ணுவாரு. ஸோ விஜயகுமார் வைசாக்கும் அசதீப் சிங் இந்த 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பவுல் இருந்தாரு. விஜயகுமார் வைசாக் உள்ள இருந்தாருன்னா அவர் தான் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரு. அவர் இல்லைங்கிற பட்சத்துல கேஎல் ஜெமிசன் பவுல் பண்ணுவார். ஸோ விஜயகுமார் வைசாக் அசதீப் சிங் 2 பேருமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு விஜயகுமார் வைசாக். விக்கெட் டேக்கிங் பவுலர், டெத் ஓவர்ல ரொம்ப சூப்பரா பவுலும் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர் தான். சப்போஸ் விஜயகுமார் வைசாக் இல்லைன்னா அவர் கூட கேஎல் ஜெமிசன் பவுல் பண்ணுவாரு. ஸோ அசதீப் சிங், கேஎல் ஜெமிசன், ஸோ அவங்க 2 பேரும் 2 விக்கெட் எடுப்பாங்க. ஸோ யாரு இருக்காங்க இல்லங்கிறத பொறுத்து டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் மாறும். கேஎல் ஜெமிசனுக்கு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாட்ட இருந்து ஒரு பேட்டிலும் சூரியகுமார் யாதவ் கூட ஒரு பேட்டில் இருக்க கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹர்பீட் பால்ட் தான் ஒரு பேட்டில் இருக்குங்க சூரியகுமார் யாதவுக்கு. ஹர்பீட் பால்ட் வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் எடுக்கலாம். மேபி செகண்டா பவுல் பண்ணும்போது அது 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட மாறலாம். செகண்டா பவுல் பண்றப்ப வேணா உங்களோட கிராண்ட் லிஸ்ட் மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு டீம்லயாவது ஹர்பீட் பாரை ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸ்லுமே கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து அவருக்கு கிடைக்கும்.
இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் அண்ட் கெயில் ஜெமிசன் 2 பேரும் வந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா விஜயகுமார் வைசாக் இல்லாத பட்சத்துல இருந்தாருன்னா நீங்க விஜயகுமார் வைசாக்கும் ஹர்ஷதீப் சிங்கும் போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கெயில் ஜெமிசனை செகண்டா போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் விஜயகுமார் வைசாக் இல்ல அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கும் கெயில் ஜெமிசன் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல யஸ்வந்தர் சகல் வருவாரு. யஸ்வந்தர் சகலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போல் பண்ணும்போது ஒரு சூப்பர்வான ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 14 பிளேயரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜானி பெஸ்டோ 1, திலக் வர்மா 2, சூரியகுமார் யாதவ் 3, ஹர்திக் பாண்டியா 4, தென் ட்ரெண்ட் போல்ட் 5, ஜஸ்பிரீத் பும்ரா 6, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரோஹித் சர்மா வந்து 7வது ஆப்ஷனும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க மும்பைனா மிச்சல் சாண்டனர் 7வது ஆப்ஷனும். இந்த 7 பேரும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தும். அதே மாதிரி பிரியான் சரியா 1, ஜாஸ் இங்கிலீஷ் 2, ஸ்ரேயஸ் ஐயர் 3, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 4, கெயில் ஜெமிசன் 5, ஹர்ஷதீப் சிங் 6, விஜயகுமார் வைசாக் 7. இந்த 7 பேர் இருக்காங்க. இதுல விஜயகுமார் வைசாக் இருந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவர் வந்து 7வது ஆப்ஷன் ஆகும். சப்போஸ் விஜயகுமார் வைசாக் இல்ல யஸ்வந்தர் சகல் இருக்காரு, யஸ்வந்தர் சகல் செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா யஸ்வந்தர் சகலுக்கு வந்து நீங்க 7வது ஆப்ஷனாவும் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கான எலிஜிபிள் பர்சன் ஜானி பெஸ்டோ போத் இன்னிங்ஸ்மே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பா பேட்டிங் செகண்ட்ங்கிறப்ப ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். திலக் வர்மா தாங்க ரொம்ப 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 டிஃபரன்சியல் பிக். 1 டவுனே வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 1 டவுன்ல அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது திலக் வர்மாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. ஆஸ் யூஸ்வல் தான் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களுக்குலாம் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். தென் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் அவருக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. இது எல்லாமே மல்டிபிள் டீம்ஸ் நீங்க போடுறவங்களுக்கு மல்டிபிள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் யார் வின் பண்ணாலும் உங்களுக்கு தோணாலும் அதை சொல்லுங்க. இந்த வருடம் IPL வந்து யார் வின் பண்ணாலும் உங்களுக்கு தோணுறதோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லுங்க. தேங்க்யூ.